உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அயோத்தி கோவிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது குழந்தை ராமர் சிலை. சங்கல்பம் ஏற்று சடங்குகளை செய்தார் பிரதமர் மோடி. வேத மந்திரங்கள் முழங்க வில்லேந்திய குழந்தை ராமரின் காலடியில் தாமரை மலரை சமர்ப்பித்தார் பிரதமர் மோடி. பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராம் லல்லாவின் சிலைக்கு தீபாராதனை காட்டி வழிபாடு. பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் ராமர் ஆலயம் மீது மலர் மாறி பொழிந்த ஹெலிகாப்டர். ஆலய வளாகத்தில் திரண்டிருந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம். மஞ்சள் பட்டு வஸ்திரம் மற்றும் தங்க வைர நகைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட குழந்தை ராமர். இடது கையில் வில், வலது கரத்தில் அம்புடன் புன்னகை தவழும் முகத்துடன் காட்சியளிப்பு. வெள்ளை பளிங்கினால் உருவாக்கப்பட்ட அயோத்தி ஆலய கருவறை. பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில். பிரதமர் தீபாராதனை காட்டிய போது நாதஸ்வர நாதத்தில் ஒலித்த குறையொன்றும் இல்லை தமிழ் பாடல். ரகுபதி ராகவ ராஜாராம் உள்ளிட்ட பக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. ராமர் சிலை முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிய பிரதமர் மோடி மடாதிபதிகள் மற்றும் மூத்த குருமார்களின் ஆசிகளையும் பெற்றார். பால் அருந்தி 11 நாள் விரதத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. ராமர் கோயில் அறக்கட்டளை உறுப்பினர் சுவாமி கோவிந்த தேவ் கிரி பிரதமருக்கு ஸ்பூன் மூலம் புகட்டினார். ராமர் ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களை அமர வைத்து கௌரவித்த பிரதமர் அவரவர் இருக்கைக்கே சென்று ரோஜா மலர்களை தூவி வாழ்த்தினார். தொழிலதிபர்கள் அம்பானி, பிர்லா, நடிகர்கள் ரஜினி, அமிதாப், கிரிக்கெட் வீரர் சச்சின் உள்ளிட்ட பிரபலங்கள் பிராண பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பு. சன்னியாசிகள் மற்றும் மடாதிபதிகள் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை. இனி இந்தியாவின் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு பின் பேசிய பிரதமர் மோடி பிரகடனம். பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி நியூஜெர்சியில் உள்ள ஓம் ஸ்ரீ சாய் பாலாஜி கோயிலில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வழிபாடு. மாசாசூட்ஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் நடைபெற்ற ராம பஜனை நிகழ்ச்சியிலும் பலர் பங்கேற்பு. நியூயார்க்கின் பிரபல டைம்ஸ் சதுக்கத்தில் ஒளிரும் ராமர். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை ஒட்டி இனிப்புகள் வழங்கி பக்தர்கள் கொண்டாட்டம். வாய்மொழி உத்தரவை ஏற்று அதிகாரிகள் செயல்படக்கூடாது. அயோத்தி விழாவை நேரலை செய்ய தமிழக கோயில்களில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை தனியார் கோவில்கள், திருமண மண்டபங்களில் நேரலை செய்ய போலீசாரின் அனுமதி தேவையில்லை. அறநிலையத்துறை கோவில்களில் உரிய கட்டுப்பாடுகளுடன் செயல் அலுவலர் அனுமதி தர உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயிலில் ஆளுநர் RN ரவி பிரார்த்தனை. பிராண பிரதிஷ்டை நாடு முழுவதும் கொண்டாடப்படும் போது கோதண்டராமர் கோயில் வளாகத்தில் கடுமையான அடக்குமுறையின் உணர்வு வெளிப்பட்டதாக கருத்து. காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் LED திரை மூலம் பிராண பிரதிஷ்டையின் நேரலையை கண்ணீர் மல்க கண்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 550 வருடம் காத்திருப்புக்கு பின் ராமருக்கு உரிய மரியாதை செலுத்தப்பட்டிருப்பதாக கருத்து. பிராண பிரதிஷ்டை விழாவையொட்டி காமாட்சியம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த LED திரை அகற்றப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. மக்களின் உரிமைகளை திமுக அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் விமர்சனம். காஞ்சி காமாட்சி கோவிலில் நேரலைக்கு தடை விதிக்கப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் திட்டமிட்ட வதந்தி பரப்பியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காணொலி காட்சிகள் எதையும் திரையிட மாட்டோம் என்று குறிப்பிட்டு அனுமதி பெற்றதை நிர்மலா மறைத்துவிட்டதாகவும் கருத்து.
கோதண்டராமர் கோயிலில் அர்ச்சகர்களே எவ்வித பயத்துக்கும் அடக்குமுறை உணர்வுக்கோ இடமில்லை என தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் கருத்து. ஆளுநர் அலறுவதற்கு காரணம் அரசியல் இன்றி வேறு என்ன இருக்க முடியும் என கேள்வி. தமிழக கோவில்களில் அன்னதானம் வழங்கவோ எல்இடி திரை அமைக்கவோ எந்த தடையையும் விதிக்கவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். ராமர் கோயில் விழாவை ஆக்கப்பூர்வமான முறையில் தடுக்குமாறு மாவட்ட எஸ்பிக்களுக்கு காவல் உயர் அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருந்ததாக அண்ணாமலை தகவல். வெளியில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத போது கோயிலுக்குள் நடக்கும் நிகழ்வுகளை தடுக்க முயல்வது ஏன் என கேள்வி. திமுக அரசு மேற்கொள்ளும் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை சிறுபான்மையினரே விரும்பவில்லை என அண்ணாமலை விமர்சனம். இந்து ஒருவர் ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக கிறிஸ்துவர்கள் அல்லது இஸ்லாமியர்களின் நிகழ்வுகளை நிறுத்த முடியுமா எனவும் கேள்வி. புதுச்சேரியில் வருகிற 1ஆம் தேதி கிரகப்பிரவேசம் நடைபெற இருந்த புதிய 2 அடுக்குமாடி கட்டடம் சரிந்து விழுந்தது. வடிகால் அமைக்க தோண்டிய பள்ளத்தால் பலவீனமடைந்து விழுந்ததா என அதிகாரிகள் விசாரணை. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 16வது முறையாக காவல் நீட்டிப்பு. ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக மனு தாக்கல். நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விரைவில் மனு விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி பங்கேற்க மாட்டார். தனிப்பட்ட காரணங்களுக்காக விளையாடவில்லை என ஐசிசி தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.